ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் திருப்பதி போயிட்டு மார்னிங் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். செம்ம டயர்டு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் அதே காரணம் காட்டி நம்ம வந்து டின்னரும் சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து ஹெல்த்துக்கு எனக்கு ஒத்துக்காது ஹோட்டல் சாப்பாடு. ஸோ சமைக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன் சமையல் வேலையை. அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் உடம்பு முடியல, தனியாக அவங்க சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ இந்த கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் கோஸ்து தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான சைஸில் வந்து நம்ம கட் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனியன் தான். 3 ஆனியன் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈஸியாக வேகும். நம்ம வந்து 2-3 விசில் விட்டால் போதும். ஏன்னா பாசிப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். சைட் கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த குப்பையும் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கிச்சன் மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ அதனால் நான் அப்பப்போ கிளியர் பண்ணிவிடுவேன். 3 தக்காளி எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ரெகுலராக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்த்து வந்து ரொம்ப பாதிக்கும். அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். அதுக்குன்னு வந்து உடம்பு சரியில்லைனாலும் குக் பண்ணி தான் சாப்பிட்ணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ரெஸ்ட் எடுக்கிறது வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் தான். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசித்து தாளிப்புக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். அந்த ஆயிலே அது வதங்கணும். சிம்மில் வைக்கணும் மெயினாக. ஒருவேளை ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஹீட் கம்மியான பிறகு மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இந்த கடுகுலாம் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால தான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டலை. அதுலேயே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஸ்மெல்லு போன பிறகு அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து இப்போது கடைஞ்சி வச்சோம் இல்லையா, அந்த பருப்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை கிளறி விட்டோன்னா ஃபுல்லாக வந்து அது மிக்ஸ் ஆகிடும். உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அளவாக எடுக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். உப்புனால நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் கம்மியாக எடுத்திங்கனாலும் பிரச்சனை, அதிகமாக எடுத்திங்கனாலும் பிரச்சனை. தேவையான அளவு மட்டும் தான் உப்பு எடுக்கணும். நம்ம நாக்கு வந்து அந்த சுவையை நம்மளுக்கு கரெக்டாக காட்டி கொடுத்துரும். மாவுலேயும் நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். சமைக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. நாளைக்கு தான் மாவில் ஆட்டி வைக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடையிலே வாங்கி இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி மிக்ஸ் பண்ணியாச்சு. இட்லி தட்டில் கடன்னு இட்லியை ஊற்றி இறக்கிடலாம். நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். அப்போ தான் இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு தான் ஊற்றியிருந்தேன். ஏன்னா அம்மா வந்திருக்கிறதுனால. இல்லைனா நார்மலாக நாங்கள் வந்து 2 அடுக்கு, இதில் 4 இட்லி தான் வரும். ஸோ 2 அடுக்கு ஊற்றுனனாலே எனக்கு போதும். ஏன்னா நாங்கள் 4 இட்லி 3 இட்லி அவ்வளோதான். நைட்டில் ரொம்ப லிமிட்டாக தான் சாப்பிடுவோம். ரொம்ப டயர்ட்னாலே எனக்கு வார்த்தையே சரியாக பேச வரல, கோச்சிக்காதீங்க. 3 அடுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. அதில் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இட்லி வேகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுடுது. ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் பையன் பெற்ற அம்மாவாக இருந்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து பையனோட வேலையை அவங்களையே செய்ய வைங்க. அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் தனியாக எல்லா வேலையும் செய்கிறோன்னு சொன்னால் இதுக்கு காரணம் நம்மள மாதிரியே இன்னொரு அம்மா தான் காரணமாக இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்களுக்கே சொல்லி கொடுத்தோன்னா நம்மள மாதிரி வர பெண்கள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.